இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு 5 வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சம் தக்காளி எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆயில் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ 1 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சால்ட்டு, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் நல்லா சில்லு நாறுற வரைக்கும் நல்லா அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடும். இப்போ இதை இப்படி போட்டுட்டு 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றி, இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேப்பில் லாஸ்ட்டாக இப்படி மீன் எடுத்து நல்லா கொழும்பு கொதி. இப்போ ஃபிஷ்ஷு போட்டு 5 மினிட்ஸ்